வெல்கம் டு மிகில்வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 4th சாப்டர் சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி அப்படின்னா சமச்சீர் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு 0 இருக்குது அப்படின்னா அது 2ஆக பிரித்தா ஈக்குவலாக பிரியும். ஸோ அதுதான் என்னது சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டட் உள்ள சம்ஸ்லாம் இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இந்த ரிஃப்ளெக்டட் இமேஜ் ஆஃப் லெட்டர் Q இஸ், அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பேப்பரில் Q எழுதி உங்கள் வீட்டில் உள்ள மிரரில் அந்த இதில் வச்சு பாருங்கள். இப்படி Q இருக்குது அப்படின்னா அது மிரரில் வச்சா எப்படி தெரியும் அப்படின்னா இப்படி P மாதிரி தெரியும். ஸோ அப்போ Qவை நம்ம மிரரில் வச்சு பார்த்தா என்ன லெட்டர் கிடைக்கும்? P. நெக்ஸ்ட்டு இந்த ராம்பஸ் ஹேஸ் டேஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த ஒரு ராம்பஸ்க்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ராம்பஸை இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம். அப்போது 2 லைன் ஆஃப் சிமெட்ரி, ஆனால் ஈக்குவலாக இருக்கணும், அதனால தான் 2 லைன் ஆஃப் சிமெட்ரி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் தி லெட்டர் Z இஸ். இப்போது ஜெட்டுங்கிற ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணும்போது எந்த ரொட்டேஷனில் அதுவே பொசிஷனுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் பண்ணும்போது அந்த Z வந்து இப்படி வரும், நெக்ஸ்ட் ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வரும். ஸோ அப்போ இது 1, இது 2. அப்போ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து இதுக்கு 2. A figure is said to have rational symmetry if the order of rotation is at least 2. அதுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு dash symmetry occurs when an object slides to new position. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா translation. Question number 2, say true or false. First one, a rectangle has 4 line of symmetry. False. ரெக்டாங்கிளுக்கு 2 லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு a shape has reflection symmetry if it is has a line of symmetry. ஒரு ஷேப்புக்கு எப்போ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ட்ரூ. The reflection of the name ராணி is INAR. அதாவது இதோட ரிஃப்ளெக்ஷன் இதுவான்னு கேட்டிருக்காங்க. இது ஃபால்ஸ். நீங்கள் வேணால் உங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டில் உள்ள மிரரில் வச்சு பாருங்கள், இது இப்படி காட்டாது. 4th one, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்ஃபைனைட். ட்ரூ. சர்க்கிளுக்கு இன்ஃபைனைட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது. சர்க்கிளை எந்த பொசிஷனில் திருப்பினாலும் அது சர்க்கிளாகவே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் ஆஃப் 120 ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஃபால்ஸ். 121க்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இல்லை. Question number 3, match the following shapes with a numbers of line of symmetry. மேட்ச் பண்ண போகிறோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கொஷின்லேயுமே கண்டிப்பாக இந்த மேட்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயருக்கு வந்து 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. பேரலோகிராமுக்கு நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. ரெக்டாங்கிளுக்கு 2 லைன் ஆஃப் சிமெட்ரி. Question number 4, draw the line of symmetry of the following. லைன் ஆஃப் சிமெட்ரினா அந்த டயக்ராம் நடுவில் நம்ம ஒரு லைன் போடும்போது அது 2ஆக ஈக்குவலாக பிரியணும். அப்படி பிரிஞ்சால் மட்டும்தான் அது லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்படி ஒரு லைன் போடலாம். இப்போ பாருங்கள், இங்கேயும் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி போடலாம்? இது 1, இது 2. இப்போ பாருங்கள், இந்த சைடு ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி கூட பிரிக்கலாம். 3, இந்த லைன் 4th லைன். ஸோ நம்ம நான் 1 2 3 கவுண்ட் பண்ணுறது அந்த லைனோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுறேன். இது 1 2 3 4. ஸோ இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி 4. therefore 4 லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இங்கேயும் ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி பிரிக்கலாம்? இது 2 ஆச்சு, இது 3. ஸோ இந்த டயக்ராமுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி 3 லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி வேணாலும் பிரிக்கலாம், ஆனால் நம்ம பிரித்தா 2ஆக ஈக்குவலாக பிரியணும். 1 2 3 4. ஸோ மொத்தம் இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி 4 லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளில் இப்படி ஒரு லைன் போடலாமா? போட்டால் 2 ஈக்குவலாக பிரியுதா? நெக்ஸ்ட்டு இப்படி ஒன்று போடலாம்.
ஸோ இதுக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா 2 லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரினா ரெண்டை பிரித்தா ஈக்குவலாக இருக்கணும், ஈவனாக இருந்தால் மட்டும்தான் அது லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. Using the given horizontal line or vertical line as a line of symmetry, complete each alphabet to discover the hidden word. நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருவாங்க, நம்ம இது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம அப்படியே தான் வரைய போகிறோம். ஸோ வரைஞ்சால் நம்ம என்ன வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் விட இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மாதிரியே தான் நம்ம இந்த சைடு எழுத போகிறோம். எழுதி நம்ம என்ன வேர்டு வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இல்லை டிகோட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே இந்த சைடு வரைகிறோம். செகண்ட் ஒன்ல நமக்கு கிடச்சிருக்க இந்த வேர்டு வந்து கிக். ஸோ இப்போ தேர்ட் ஒன் பண்ண போகிறோம். தேர்ட் ஒன்ல அதே மாதிரி பண்ணலாம். தேர்ட் ஒன்ல நம்ம கிடச்சிருக்கிறது பெட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், இது வந்து ஹரிசாண்டல் லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே வேர்ட்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட்டிக்கல் லைனில் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது வந்து மிரரில் வச்சு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குமோ அதே மாதிரி தான், மிரர் மெத்தட் தான் இது. ஃபோர்த் ஒன் நம்ம கிடச்சிருக்குது வே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பண்ணலாம். அங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி அப்படியே ட்ரா பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன் நம்ம கிடச்சிருக்குது மேத். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சிக்ஸ்த் ஒன். ஸோ இதுவும் அதே மாதிரி ஷேட் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஐ திங்க் இது எம். டொமேட்டோ. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக சிக்ஸ்த் வேர்டு என்ன கிடச்சிருக்கு, டொமேட்டோ. Question number 6. Draw a line of symmetry of the given figure such that one hole coincide with other hole to make pair. அதாவது இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நடுவில் என்ன செய்ய போகிறோம், ஒரு லைன் போட போகிறோம். அப்படி போடுறது வந்து அந்த டயக்ராமை ரெண்டாக பிரிக்கணும், பிரிக்கிற மாதிரி போடலாம். ஸோ இப்போ இதில் என்ன எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஹோலுக்கு நடுவில் இப்படி பண்ணலாம். ஸோ இதில் நம்ம இப்படி போட்டுற முடியாது, ஏன்னா ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஹோலை நம்ம கன்சிடர் பண்ணி ஈக்குவலாக வர மாதிரி பிரிக்க போகிறோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் டயக்ராமில் இந்த ரெண்டு ஹோலை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக அப்படி வர மாதிரி பிரிச்சிடலாம். ஸோ இதில் நம்ம இப்படிலாம் போட முடியாது, இந்த ரெண்டு ஹோலும் பிரிக்கணும், அது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரினாலே ஒரு சின்ன விஷயம் தான், அதாவது எப்படியாவது ஒரு லைன் போடலாம், ஆனால் போடுற லைன் வந்து அந்த டயக்ராமை ரெண்டாக ஈக்குவலாக பிரிக்கணும், பிரித்தா மட்டும்தான் அது லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்ம பார்த்துருக்கிறது எக்ஸசைஸ் 4.1ல் 6th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 7th சம்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.